வணக்கம் உறவுகளே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் நிதிஷ். நம்ம சேனலில் ட்ராவலிங் வீடியோஸ், பைக் ரிவ்யூஸ் அண்ட் டிஃப்ரெண்டானலாம் போஸ்ட் பண்ணுவேன். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா டியூக் 125 BS6 2021 மாடல் இருக்குங்க. இன்றைக்கி நம்ம இந்த பைக்கோட மைலேஜ் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, எவ்வளோ கொடுக்குது என்ன எல்லாமே இந்த வீடியோட எண்டிங்கில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து 1 லிட்டர் பெட்ரோல் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஊற்றி தான் செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா, வீடியோக்குள்ளே போற்றினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தாங்க நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, HHF வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓகே வாங்க. HHF பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பைக்கு ட்ரைவ் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தேன். உள்ளே பாருங்களேன், பெட்ரோலே சுத்தமாக இருக்காது பாருங்களேன், ஃபுல்லாக தர தட்டுது பாருங்களேன். தெரியுதா உங்களுக்கு? லைட்டாக ஒரே ஒரு சொட்டு கிடக்கு. சரி ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டேன் பாருங்கள். ஸ்டார்ட் ஆக மாட்டேது பாருங்கள். ஃபுல்லாக ட்ரைவிங்க வண்டி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோடை கிளிக் பண்ணி நம்ம கிலோமீட்டர் ரீசெட் பண்ணிடலாம். வெயிட் மோட் ட்ரிப் 1ல் பார்த்தீங்கன்னா 0 வந்துட்டு பாருங்கள் ட்ரிப் 1ல். ஓகேங்க, இப்போ வாங்க நம்ம பெட்ரோல் ஊற்றிடலாம். HHF பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக 1 லிட்டர் பெட்ரோல் ஊற்ற போகிறோம். ஓகேங்களா, கரெக்டாக 1 லிட்டர் பெட்ரோல் ஊற்றுறோங்க. HHF பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம 1 லிட்டர் பெட்ரோல் ஊற்றிருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணியாச்சு. ட்ரிப் 1ல் 0 ஆக்கியாச்சா. நம்ம இப்போ இங்கேருந்து பைக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே வாங்க போயிடலாம். பெட்ரோல் போட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா இல்லையா? சரி வாங்க. ஓகே, நம்ம ரொம்பலாம் விரட்டி ஓட்ட போகிறதில்ல. HHF பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எப்படி போகமோ அந்த மாதிரி தான் போக போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஏன்னா இதெல்லாம் மைலேஜ் டெஸ்ட்டாக இருக்கனால வந்து நம்ம நார்மலாக போகலாம். எப்பவும் போல் எப்படி நான் ஓட்டுவேன், எல்லோரும் பேசிக்காக ஓட்டுற மாதிரி நான் ஓட்டுறேன். ஓகேங்களா, ஓகே வாங்க போகலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால் டு நாகப்பட்டினம் போகிறோம். அப்படியே ஒரு சின்ன விளாக் மாதிரி நம்ம பண்ணிடலாம். ஓகேங்களா, இல்லாட்ட பைக்கில் போகிற மாதிரி ஜாலியாக ஒரு விளாக். ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது ஸ்ட்ரைட்டாக போக போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 1 வே ரோடு. நம்ம இப்போது ஸ்ட்ரைட்டாக போய் நம்ம ரைட் எடுக்க போகிறோம். ஓகே வாங்க போகலாம். நார்மலாக எப்படி ஓட்டுறோமோ அதுமாரி தான் ஓட்ட போகிறேன். இந்த ஹைவேலலாம் போய் கொஞ்சம் நிறையா தெரியிற மாதிரிலாம் காட்ட வேணாங்க. ஓகேங்களா, நார்மலாக எல்லோரும் எப்படி ஓட்டுவோமோ அதே மாதிரி தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் சராசரியாக வந்து எல்லாருமே வந்து நார்மலாக தான் ஓட்டுவாங்க. மைலேஜ் கொடுக்குன்றதாகலாம் யாரும் ஓட்ட மாட்டாங்கல்ல. ஸோ வந்து நம்ம எப்பவும் போல் நம்ம ஓட்டலாம். ஓகேவா, சும்மா அந்த கரெக்டு முறையாக ஓட்டுற மாதிரியே ஓட்டலாம் எப்பவும் போல். ஓகேவா, ஓகே வாங்க போகலாம். யாரா இவன்? நவுரா. ஓகே வாங்கங்க போகலாம். சூப்பர் சீக்கிரமாக போகலாம். பரவாயில்லைங்க, வண்டி செம்ம ஸ்மூத்தாக இருக்குங்க, வேற லெவல். அண்ணா ஸ்டாண்ட்ண்ணா பாருங்களா, எடுக்காமல் போகிறாங்க பாருங்களா. போலீஸ் வேறு நிற்கிறாங்க. நம்மளெல்லாம் பிடிக்க மாட்டாங்க. நம்ம வேறு கேமராலாம் வச்சுருக்கோம்ல, அவங்க கேமராலாம் வச்சு தான் கண்டிப்பாக பிடிக்க மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேமராவில் அவங்க வந்து ஏதாவது கேட்டு நம்ம அதை யூடியூப்பில் போட்டால் அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடும்ல. அதனால் வந்து பிடிக்க மாட்டாங்க. அப்படியே பிடிச்சாலும் உடனே விட்டுருவாங்க. சரி வாங்க போகலாம். பரவாயில்லைங்க, கிளைமேட் சூப்பராக இருக்குல்ல. பரவாயில்ல. காலைல பார்த்தீங்கன்னா சரியான மழை பெஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 12:33 ஆகுதுங்க. இப்போ நம்ம எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 2.1 கிலோமீட்டர் வந்திருக்கோம்.
1 லிட்டர் பெட்ரோலுக்கு நம்ம 2.1 கிலோமீட்டர் இப்போ வந்திருக்கோம். எவ்வளோ தூரம் போக போகிறோம்னு தெரியல, இந்த வீடியோட எண்டிங்கில் தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஊற்றும் போது லைட்டாக வெளில தெரிச்சிருச்சு. அது பரவாயில்லைங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. அது லைட்டாக தானே அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரூபா பெட்ரோல் கணக்கு வைங்களேன். அது அவ்வளோதான். அதெல்லாம் நம்ம ரொம்பலாம் அது பரவாயில்லைங்க, அது விட்டுருங்க. அப்படியே லைட்டாக தெரிச்சிருச்சு, பரவாயில்ல, விடுங்க, பார்த்துக்கலாம். சரி வாங்க HHF போகலாம். நம்ம பாருங்களேன் பிக்கப்பு, நான் 390 ஓட்டி 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 இந்த பிக்கப்பே எனக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்லே ஆக மாட்டுதுங்க. ஒரு கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது, அந்த வண்டி இப்போ நீங்கள் பெரிய வண்டி ஓட்டி டக்குன்னு சின்ன வண்டி ஓட்டும் போது எப்படி இருக்கும் உங்களுக்கு, அந்த ஃபீல் எனக்கு இருக்குங்க. இப்போது பார்த்தீங்கன்னா பிக்கப் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. பரவாயில்லைங்க, ஓட்ட சரியாயிடும். சரி வாங்க போகலாம். அப்படியே தலைவன் எவ்வளோ தூரம் போக போகிறான்னு தெரியவில்லை. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைக் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வண்டி. அது பார்த்தீங்கன்னா நான் கேட்டோன்னே பைக் கொடுத்துட்டாங்க. ஸோ நண்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் நேம் பார்த்தீங்கன்னா நேம் லைட்டாக மறந்துருச்சு எனக்கு. வாங்க போகலாம். HHF பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக தான் ஓட்டுறோம், எப்பவும் போல் தான் ஓட்டுறோம். ஓகேங்களா? நம்ம எப்பவும் போல் ஓட்டி நம்ம என்ன மைலேஜோ அதை நம்ம கிளியராக சொல்ல போகிறோம். ஓகேவா? சரி வாங்க போகலாம். கேமரா ஓகே, ரெக்கார்ட் ஆகுது. இப்படி தாங்க நான் ஏற்காடு ரைடு போனேங்க. பார்த்தீங்கன்னா கேமரா சூச்சோ நான் ஃபுல்லாக ஆன் பண்ணேன்னு நினப்பிலே இருந்தேன். பார்த்தா ஆன் பண்ணாமலே பேசிட்டு வந்திருக்கேங்க. என்ன சொல்கிறதே தெரில, சரியான ஃப்ளாப் எனக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் மேலே பேசிட்டு வந்திருப்பாங்க. பார்த்தீங்கன்னா கேமரா பார்த்தீங்கன்னா ரெக்கார்டே ஆகவே இல்லை. பார்த்தீங்கன்னா டைம் ஸ்லாஷில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. அதான் நினைக்கிறேன், சரியாக தெரியல, மறந்துட்டு. சரி வாங்க போகலாம். வேறு பசங்க வேறு லிஃப்ட்டு கேட்குறாங்க, நம்ம வேறு மைலேஜ் டெஸ்ட் வேறு பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். லிஃப்ட் வேறு கொடுக்க முடியல, கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. சரி பரவாயில்ல, வாங்க போகலாம். நம்ம வேறு ஏதாவது வேலைக்கு போகிறதானா நம்ம கொடுத்துருக்கலாம் லிஃப்ட்டு. சரி பரவாயில்ல, வாங்க போகலாம். கொஞ்சம் வேகமாகவே போகலாம். எப்படி கொடுக்குதுன்னு தெரியல பைக்கு மைலேஜ். HHF பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது லெஃப்ட் எடுக்க போகிறோம். ஓகே வாங்க போகலாம். HHF பார்த்தீங்கன்னா நான் வீடியோ கொஞ்சம் லைட்டாக நானே ஸ்கிப் பண்ணி ஓட விட்டுறேன். சரிங்களா? ஓரளவுக்கு ஸ்பீடில் போகலாம், ஒரு 70 அந்த ரேஞ்சே போகலாம். ஏன்னா நம்ம பசங்க பார்த்திங்கன்னா எல்லாருமே ஓரளவுக்கு ஸ்பீடாக தான் ஓட்டுவாங்க. ஸோ நம்மளும் அந்த ரேஞ்சுக்கே ஒரு 70, 80 அந்த ரேஞ்சுக்கே போய் நம்ம மைலேஜ் டெஸ்ட் பண்ணலாங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து பசங்க நம்மளோட மைண்ட் செட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம எப்போயுமே ஸ்பீடாக தாங்க போவோம் அதிகமாக. மோஸ்ட் ஆஃப் த பசங்க எல்லாருமே பைக் எடுத்தாலும் கொஞ்சம் வேகமாக ஓட்டால் தான் எல்லாருக்கும் ஆசை. ஆனால் அவங்க போக கரெக்டாக புரிஞ்சுப்பாங்கங்க. ஸோ HHF அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஏன் HHF சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் ஹெவன் ஃபேமிலி, அதனால தான் HHFன்னு சொல்கிறேன். ஓகேவா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிவிட்டு நான் ஆல் செட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி வாங்க போகலாம். நம்ம அப்படியே எப்படி கொடுக்க போகுதுன்னு தெரில பைக்கு. HHF பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கரெக்டாக நம்ம 5 கிலோமீட்டர் வந்திருக்கோம். நம்ம எப்போயும் போல் ஓட்டுற மாதிரி தான் ஓட்டி வந்திருக்கோம். ஓகேவா? 5.1 கிலோமீட்டர் வந்தாச்சு. ஓகே வாங்க போகலாம். எவ்வளோ தூரம் நம்ம போக போகிறோம்னு தெரியல. கரெக்டாக நான் கேமரா ஆஃப் பண்ணவே மாட்டேங்க, ஃபுல்லாக நான் எடுத்துகிட்டு தான் வருவேன். பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கட் பண்ணுற மாதிரி இருக்கவே கூடாது. ஸோ அதை நான் அப்படியே வந்து கொஞ்சம் ஓட விட்டுறேன். ஓகேங்களா? கட் பண்ணுற மாதிரி இருந்தால் அது வந்து அது கொஞ்சம் தப்பாக போயிடும். ஓகேவா? ஸோ நான் வந்து லைட்டாக ஓட மட்டும் விட்டுறேன். ஓகே வாங்க போகலாம். பாருங்களேன் ரோடு ஒரு மாதிரி தான் இருக்குது. ரோடு பரவாயில்ல, பார்த்துக்கலாம். நல்லா இருக்குங்க. இந்த ரைடிங் க்ளவுஸ்லாம் போட்டு ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கு. நான் அதையும் போட மாட்டேன் வெயில் டைம்லாம். பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கை கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், வேர்க்கும் எனக்கு. நான் அடைச்சிருக்க மாதிரி இருக்கும், அதெல்லாம் வேர்க்கும். பார்த்தீங்கன்னா நான் ரைடிங் டைம்லாம் கண்டிப்பாக நான் போட்டு தான் ஓட்டுவேன். அந்தளவுக்கு எனக்கு க்ளவ் போடுறது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. பட் பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்காக நம்ம போட்டு தாங்க ஆகணும். இங்கே பாருங்களேன் ரோடை, பரவாயில்லைங்க. HHF பரவாயில்ல, இந்த ரோட்லேயும் நம்ம போகலாங்க. இதில் போய் நல்லா கொடுத்தா வேறு லெவலுங்க வண்டி. பார்த்தீங்கன்னா இப்போ பெட்ரோல் விற்கிற ரேட்டுக்கு ஐயோயோ வண்டியே வாங்க முடியாது போல், அந்த மாதிரி தாங்க இருக்குது.
125 எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக எடுக்கலாங்க. உங்களுக்கு வந்து ஸ்பீடாக போகணுன்ற ஒரு ஆசை இருந்தால், ரொம்ப ஸ்பீடாக போகணும், ரோட்டில் யாருமே நம்ம ரோட்டில் எல்லாருமே நம்ம தான் மிந்தணும், வேறு ஏதாவது பெரிய பைக் வந்தால் நம்ம அதை மிந்தணும்னா நீங்கள் வந்து 250 390 அந்த ரேஞ்சு போயிடுங்க. ஓகேங்களா? என்ன கேட்டால் வந்து கேடிஎம் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேடிஎம் டியூக் அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 200 கரெக்டாக இருக்குங்க. கரெக்டான நார்மலான பைக்னா 200 தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு மைலேஜும் நல்லா கொடுக்கும், அது மாதிரி எல்லாமே கரெக்டாக இருக்கும். சார் இந்த இடத்துல பேசவே முடியல, இருங்க நம்ம அங்கே போய் பேசலாம். ஓகேவா? ஐயோ 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 கரடு முறைனா ரோட்டுக்கு வேறு வந்து மாட்டிக்கிட்டேனே. இல்லைங்க, கொஞ்சம் தூரம் தாங்க, கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் ரோடு மாறிடும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து எதுவும் கவலைப்படானா. ஓ ஐயோ, ரோடு, இந்த ரோடை வச்சு எவ்வளோ நேரம் போடாமல் இருக்காங்க பாருங்கள். ரோடு போட்டால் நல்லா இருக்குங்க, வெறுப்பாகுதுல்ல இந்த ரோடை பார்க்குறதுக்கு. HHF பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 6.6 கிலோமீட்டர் வந்திருக்கோம். வாய் பாருங்களேன், எனக்கு மாதிரியே வளருது இந்த ரோட்டில், டடன்னு ஆடுது பாருங்களேன். ஐயோ 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 ஐயோ. வாங்க வாங்க போகலாம். அப்படி இருங்க, இந்த ரோடு போய்கிட்டும், வேறு லெவல் பேசிடலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க, உடனே போய்டும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போய்டும். ஓகேவா? இங்கெல்லாம் நான் லைட்டாக ஓட ஒரு மாதிரி தான் இருக்கும். சரி பரவாயில்ல, வாங்க போகலாம். HHF பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 7.2 கிலோமீட்டர் வந்தாச்சு. வாங்க வாங்க போகலாம். இன்னும் எவ்வளோ தூரம் கொடுக்குதுன்னு தெரில. வாங்க வாங்க, நம்ம நார்மலாக ஓட்டலாம். ஓகேவா? எப்பயும் ஓட்டுற மாதிரியே ஓட்டலாம். நான் எப்பயுமே ஒரு 70 80 அந்த ரேஞ்ச் தான் போவேன். ஸோ அந்த இதில் நான் ஓட்டுறேன். ஓகேங்களா? வாங்க வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ காரைக்கால் டு நாகப்பட்டினம் போயிட்டுருக்கோம். அப்படியே ஒரு சின்ன விளாக் மாதிரி தான். ஸோ உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள். ஓகேவா? அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் டெஸ்ட் மட்டும் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து அதை மட்டும் பாருங்கள். உங்கள் விளாக்னு சேர்த்து வேணுன்னா நீங்கள் ஜாலியாக பாருங்கள். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்கால் டு நாகப்பட்டினம் போகிறோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பைக் எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7.8 கிலோமீட்டர் வந்திருக்கு. சூப்பர் 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 சூப்பர். இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் வேணால் நல்லாயிருக்கும். 60 தரும், அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. பார்க்கலாம் எவ்வளோ தருதுன்னு பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நல்லா தான் கொடுக்கும் 125. பார்க்கலாம். நான் இன்னும் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் செக் பண்ணுறேன். என் ஃப்ரெண்டிட்ட கூட கேட்டேன், அதெல்லாம் தெரிலடா அப்படி இப்படின்னு சொன்னான் என்கிட்ட. சரி பரவாயில்ல, நம்ம டெஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் பைக் அப்படியே. ஓகே வாங்க வாங்க போகலாம். கிளைமேட் பாருங்களேன், ஆசமாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. க்ளவுட்லாம் பாருங்களேன், நல்லா இருக்குங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சு விட்ட பிறகு இந்த வந்த க்ளவுடு இதெல்லாம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. பாருங்களேன் எப்படி ஏறி வரான் பாருங்களேன். வா வா தம்பி. பார்த்தீங்கன்னா இப்போ பெட்ரோல் விற்கிற ரேட்டுக்கு என்னங்க பண்ணுறது, பைக் வாங்க யோசிக்க வேண்டியதாக இருக்குங்க. நான்லாம் 390 வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேங்க பெட்ரோல் போடுறதுக்கெலாம். பார்த்தீங்கன்னா நான் வந்து அதிகமாக வந்து ரைடிங் மட்டும் தான் எடுக்கிறேன். வெளிலலாம் போனால் சும்மா நார்மல் வண்டி தான் எடுத்து ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் பைக் எடுக்கணும்னு நினச்சா வந்து பார்க்கலாம். நீங்கள் பைக் எடுக்கணும்னு நினச்சா வந்து நீங்கள் 125 தாராளமாக எடுக்கலாங்க. ஓகேவா? பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மைலேஜ் நல்லா தான் கொடுக்கும்னு எனக்கு தெரிஞ்சு, நல்லா தான் கொடுக்கும். இன்னும் அக்யூரேட்டாக தெரியாது, அதனால தான் நம்ம இப்போ மைலேஜ் டெஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். ஓகேவா? அதனால தான் போயிட்டுருக்கோம். எவ்வளோ கொடுக்க போகுன்னு தெரில, தலைமை எங்கே வந்து ஸ்டாப் ஆக போகிறான்னு தெரியல. சரி வாங்க போகலாங்க வாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம 70 ஸ்பீடில் போயிட்டுருக்கோம், 6 கியரில் போயிட்டுருக்கோம். ஓகே வாங்க வாங்க போகலாம். டியூக் 125 யாராருக்கெல்லாம் பிடிக்குமோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் வச்சுருவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுத்துருக்கு, எல்லாருக்கும் எவ்வளோ கொடுக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் நான் கேட்டதில் வந்து டியூக் 125 வந்து ஸ்டார்டிங்கில் மைலேஜ் கொடுத்துச்சு ப்ரோ, அதுக்கப்புறம் போக போக எனக்கு மைலேஜே கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. பட் தெரில, பார்க்கலாம். நம்ம இந்த டெஸ்டிங்கில் வந்து நம்ம அக்யூரேட்டாக செக் பண்ணிடலாம். ஓகேவா? வேற மாதிரிங்க, போலீஸ்லாம் வேறு நிற்கிறாங்க, நம்மளை பிடிக்க மாட்டாங்க. அதை எப்படி நம்மளை பிடிப்பாங்க? கேமராலாம் வச்சுட்டு போகிறோம்ல, வாய்ப்பே இல்லைங்க பிடிக்கிறதுக்கு. லைசன்ஸ்லாம் தேவையில்லைங்க, கேமரா வச்சுருந்தாலே போதும், விட்டுருவாங்க. அதுக்கு லைசன்ஸ் இல்லாமல் பைக் ஓட்டுறாதீங்க, நான் சொன்னதை வச்சு. பார்த்தீங்கன்னா என்கிட்ட எல்லாமே கரெக்டாக இருக்குங்க, லைசன்ஸ் எல்லாமே நம்மள்ட்ட கரெக்டாக இருக்குது. ஸோ நம்மளை எதுவும் பிடிக்க மாட்டாங்க. பிடிச்சாலும் நம்ம காட்டிட்டு வந்துடலாங்க. ஏன்னா இப்போ பிடிச்சா நம்மளுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, ஏன்னா மைலேஜ் டெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பரவாயில்ல, விடுங்க. ஓகே ஓகே வாங்க, கொஞ்சம் வேகமாக போகலாம். செமங்க செமங்க, பரவாயில்லைங்க, வண்டி நல்லா ஸ்மூத்தாக தாங்க இருக்குது.
உங்களுக்கு வந்து லாங் டிரைவுக்கு நல்லா தாங்க இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லிக்விட் கூலிங் சிஸ்டம் தான் இருக்குது. ஸோ வந்து நல்லா இருக்குங்க, லாங் டிரைவுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு 125. என்ன கொஞ்சம் ஸ்பீடாக நீங்கள் போக முடியாது, அவ்வளோதான். கொஞ்சம் ஸ்பீடாக கொஞ்சம் ஸ்மூத்தாக போக முடியாது. பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எப்படி சொல்கிறதுனா வந்து இப்போ ஹை சிசி உள்ள பைக் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்பீட் போனாலும் அதெல்லாம் ஸ்மூத்னஸ் கிடச்சிரும். இது பார்த்தீங்கன்னா உதற ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் ஸ்பீடாக போகும்போது கொஞ்சம் லைட் மாதிரியே உதறும், இப்படி உதறும், ட்ருன்னு உதறும். ஸோ பரவாயில்லைங்க. இப்போ உள்ளதுக்கு வந்து நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் 125 எடுக்கலாங்க. ஏன்னா பெட்ரோல் ரேட்டும் ஏறிடுச்சு. உங்களுக்கு வந்து பெட்ரோலும் கரெக்டாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ பார்க்கலாம், இந்த வீடியோ எண்டிங்கில் எவ்வளோ கொடுக்க போகுதுன்னு தெரில. அக்யூரேட் மைலேஜ் நம்ம பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஓகே வாங்க போகலாம். வேறு லெவலுங்க செம இல்லைங்க. பாருங்களேன், இதை பார்க்காதீங்க யாரும். இதை பார்த்துட்டே வந்து நான் சின்ன வயசில் இதை பார்த்துட்டே வருவேன். எங்கள் அப்பா கூட வரும்போது பார்த்தீங்கன்னா கண்ணு மாதிரி கூசும் எனக்கு. இதை பாருங்களேன், இந்த ரோட்டில் ஜீப்ரா கிராசிங் சொல்லுவாங்களே, அந்த ஒரு மாடலில் இருக்குது இது. HHF இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ரோடு தாங்க. இனிமேல் ஃபுல்லாக ஹைவே தான். நம்ம செம்மையாக போகலாம். பாருங்களேன், கிளைமேட்டும் நல்லாயிருக்கு. ஸோ சூப்பராக போகலாம் நம்ம. ஓகேவா? ஓகே கேமரா ஆனில் தான் இருக்குது. ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே ரெக்கார்ட் ஆகுது. ஓகே வாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். நான் எல்லாருக்குமே ரீப்ளை பண்ணுவோம், ஓகேவா? உங்களுக்கு பைக் பற்றின ஏதாவது டவுட்டு, இல்லை இந்த பைக் எடுத்தால் கரெக்டாக இருக்குமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பர்சனலாக வந்து எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நான் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுவேன். முடிஞ்சதும் நான் வந்து மெசேஜ் பண்ணுறேன், ஓகேங்களா? ஏன்னா எடிட்டிங் ஒர்க்லாம் கொஞ்சம் இருக்கும். ஸோ வந்து மெசேஜ் பார்க்கும்போது கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுறேங்க, ஓகேங்களா? ஓகே வாங்க போகலாம். பாருங்களேன், ஃபுல்லாக திருவிட்டேங்க. 6 கியரில் வச்சு ஃபுல்லாக திருவிட்டேன். கரெக்டாக நம்ம வண்டி 80 போகுது ஸ்பீடு. இப்போது நம்ம எவ்வளோ தூரம் போக போகிறோம்னு தெரியல. கேமராவில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு தெரிலங்க. கண்ணாடியில் ஒரு மாதிரி தலைகீழாக தெரியுது. இருங்க பார்ப்போம். ஒரு 70 இருக்குமா, இல்லை ஒரு 68 அந்த ரேஞ்ச் இருக்கும். பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரில. அவன் நம்மளை பார்க்குறான் பாருங்க அந்த பையன். யாரா நீ மார்க்கமாக போகிற, ஹெல்மெட்லாம் போட்டுட்டு கேமராலாம் வச்சுட்டு போறியடா டே, புதுசாலாம் இருக்கான் இவன் அப்படின்னு பார்க்குறான் நம்மளை அந்த பையன். பார்த்துங்க என்னங்க அடைக்குது இங்கே வண்டி, அடைக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. கரெக்டாக 14 கிலோமீட்டர் தான். பாருங்களேன், கரெக்டாக அடைக்கிற மாதிரி எனக்கு ஃபீலாக தான் இருக்குது. தெரில, பார்க்கலாம் எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு. பார்த்தீங்கன்னா பைக் எடுக்கிறவங்க எல்லாருக்குமேங்க மைலேஜ் தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த வகையில் வந்து 125 வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லா கொடுக்கும்னு தான் எனக்கு தோணுது. இந்த வீடியோட எண்டிங்கில் கண்டிப்பாக அக்யூரேட்டாக நம்மளுக்கு பார்த்துடலாம், ஓகேவா? அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாராருக்கெல்லாம் டியூக் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா RC பிடிக்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? எத்தனை பேர் இருக்காங்க நான் தெரிஞ்சுக்கிறேன், ஓகேவா? ஓகே வாங்க போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேங்களா? நம்ம ஹேண்டில் பார் ஹேவன் ஃபேமிலிக்கு ரொம்பவே நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. இந்த ஃபியூ டைம்லேயே வந்து நல்ல ஒரு சப்போர்ட் கிடச்சிருக்கு எனக்கு. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்க. HHF லவ் யூ ஆல். ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. நம்ம சேனலில் எத்தனை சப்ஸ்கிரைபர் வந்துருக்காங்கன்னா 850 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸுங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான். ரைடு வீடியோக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. போதுங்க, நான் அப்படியே கொஞ்சமாக எனக்கு சப்போர்ட் கொடுத்தாலே போதும். நீங்கள் மொத்தமாலாம் தள்ளி தர வேணாம். போக நீங்கள் பொறுமையாக சப்போர்ட் பண்ணால் போதும். நீங்கள் பாருங்கள் நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ்லாம் பாருங்கள். பார்த்து பிடிச்சதுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? கரெக்ட், நல்லா பண்ணுறாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகேங்க வாங்க போகலாம். அப்படியே நம்ம HHF பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது 16 கிலோமீட்டர் வந்தாச்சு. நம்ம எத்தனை ஸ்பீடு போடுறோம்னு பார்த்தீங்கன்னா 72 போயிட்டுருக்கோம். எத்தனை கியரில் இருக்கோம் பார்த்தீங்கன்னா 6 கியரில் போயிட்டுருக்கோம், ஓகேவா? பார்த்தீங்கன்னா நான் எப்பவும் போல தான் ஓட்டுறேன் பைக்கு. நான் எப்போவுமே இப்படி தான் ஓட்டுவேன். ஒரு 70, 60, 80 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஓட்டுவேன். நான் அந்த ரேஞ்சு தான் இப்போ ஓட்டிகிட்ருக்கேன், ஓகேவா? இந்த ஸ்பீடில் வந்து நமக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுக்க போகுதுன்னு தெரில, பார்க்கலாம். நம்ம இதே மாதிரி தான் எப்பவும் போல தான் பைக் ஓட்டுறேன், சரியா? எவ்வளோ கொடுக்க போகுதுன்னு தெரியல HHF. வாங்க போகலாம் அப்படியே நம்ம. எப்படியாவது நல்லா கொடுக்கணும் வண்டி மைலேஜ். ஓகே வாங்க போகலாம்.
இந்த க்ளவுஸ் போட்டு ஓடுறது அந்தளவுக்கு எனக்கு பிடிக்காதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வேர்க்கும். அந்த வெயில் டைம்லாம் ரொம்ப போட்டோன்னா ஃபுல்லாக அடைச்சிட்டே இருக்குமா, நல்லா வேர்க்கும் எனக்கு. ஸோ அந்தளவுக்கு எனக்கு பிடிக்காதுங்க. அது இல்லாமல் வந்து மொபைல் வேறு என் வண்டியில் பார்த்தீங்கன்னா மொபைல் வேறு நான் இங்கே கனெக்ட் பண்ணி வச்சுருப்பேனா, பார்த்தீங்கன்னா மொபைலில் யூஸ் பண்ண முடியாது என்னால். அதனால எனக்கு ஒரு ரீசனால் எனக்கு க்ளவ் போடுறது பிடிக்காது. எனக்கு இப்போ ஏன் இந்த க்ளவ் போடுறது பிடிச்சிருக்கு அங்கே பாருங்களேன். என்ன பண்ணுறாரு பார்த்தீங்களா, டக்குன்னு அடிச்சாருங்க, என்னன்னே தெரியல எனக்கு. அச்சச்சப். அப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேனே, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இந்த க்ளவ் ஏன் ரொம்ப இப்போதைக்கு எனக்கு ஏன் இந்த க்ளவ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கேமராவில் நல்லா தெரியுதுங்க. ஏன்னா வந்து இப்போது வெறுங்கையோடு நம்ம பைக் ஓட்டும் போது அது ஒரு மாதிரி இருக்குங்க. பார்த்தீங்கன்னா க்ளவ் போடும் போது சூப்பராக இருக்குங்க. அதனால தான் இந்த க்ளவ் போட்டுறே இப்போ ஓட்டுறேன். அந்த ரீசனுக்காக தான் நல்லா வந்து எடுத்து கொடுக்குது. ஏன்னா உங்களுக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்ல. ஸோ அதனால தாங்க க்ளவ் போட்டுறே ஓட்டுறேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஹச்எச்எஃப் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது 20 கிலோமீட்டர் வந்திருக்கோம். 20.3 ஹச்எச்எஃப் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 20 கிலோமீட்டர் வந்திருக்கோம். 20.4 கரெக்டாக வந்திருக்கோம். இன்னும் எவ்வளோ தூரம் போக போகுதுன்னு தெரியல. அந்த வீடியோட எண்டில் தான் தெரியும் எவ்வளோ தூரம் போய் நிற்க போகுதுன்னு தெரில. சரி வாங்க அப்படியே போகலாம் நம்ம. ஓகேவா? பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா பைக் எப்பவும் போல் தான் நார்மலாக தான் ஓட்டிகிட்ருக்கேன். நம்ம எப்படி நார்மலாக ஓட்டுறோமோ அது மாதிரி தான் ஓட்டிகிட்ருக்கேன். மைலேஜ் டெஸ்ட்டுக்காக நான் வந்து ஒரே மாதிரிலாம் ஓட்டல. கொஞ்சம் ஸ்லோவாக போய் அதிகமாக காட்டுற மாதிரிலாம் நான் பண்ணல. ஸ்மூத்து செம்மையாக இருக்குங்க. ஸ்மூத்னஸ் செம்மையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ கேடிஎம்மில் சவுண்ட்லாம் ரொம்ப கட் பண்ணிட்டாங்க பாருங்களேன். ஃபஸ்ட்லாம் சவுண்ட் அப்படியே ஒரு மாதிரி கேட்கும், சூப்பராக இருக்கும். அப்படியே டொட்ட செம்மையாக இருக்கும். அந்த சவுண்ட் அடிச்சு வேற மாதிரிங்க. அது வெறியாகுதுங்க. அந்த பழைய டியூக்லாம் பார்த்தீங்கன்னா சவுண்டுக்கு தாங்க காசு. செம்மையாக இருக்குங்க சவுண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அப்படியே போயிட்டே இருக்கீங்க, டக்குன்னு ஒரு ஸ்பீட் பிரேக்கில் வந்து அப்படியே ஸ்லோ பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், சவுண்டு அப்படியே ஒரு சவுண்டு கேட்கும் பாருங்க, டட்டா வேற மாதிரி இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வர BS6 மாடல்லாம் போச்சுங்க, சவுண்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க. கடுப்பாகுதுங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பழைய பைக் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த பைக்கோட லுக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. சவுண்டு மட்டும் இருந்தால் போதுங்க, சரியான சவுண்டுங்க அது. சே கடுப்பாகுதுங்க எனக்கு அந்த சவுண்டை கட் பண்ணதுனால. என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. வேறு லெவல் சவுண்டுங்க அது. வெறித்தனமாக இருக்கும் அந்த சவுண்டு தாங்க. அந்த சவுண்டு தாங்க காசு. சொன்னால் சொல்லிகிட்டே இருப்பேன் அந்த சவுண்டை பற்றி. சரி வேணாங்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கரெக்டாக 23 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இன்னும் எவ்வளோ தூரம் போக போகுதுன்னு தெரில. 125 தாறுமாறாக கொடுக்குன்னு நினைக்கிற மைலேஜ். எவ்வளோ தூரம் போய் என்ன நிறுத்த போகுதுன்னு தெரில. வாங்குங்க பார்க்கலாம் போய். டியூக் 390 35 கொடுக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். இது எத்தனை கொடுக்க போகுதுன்னு தெரியலங்க நமக்கு. இது டியூக் 390 35 கொடுக்குதுன்னா அப்போ இது வந்து ஒரு 50 தரணும். தலைவா 50 கொடுத்துட்றா டேய். சரிங்க வாங்க அப்படியே போகலாம் நம்ம. ஹச்எச்எஃப் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம என்னென்ன வீடியோஸ் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் வீடியோஸ், பைக் ரிவ்யூஸ், அப்புறம் டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்லாம் போஸ்ட் பண்ணுவேன். டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்னா பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் வீடியோ, அப்புறம் போட்டில் போய் ஏதாவது பண்ணுறது, அந்த மாதிரி வ்ளாக்ஸ் நிறையா போஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இன்னும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நான் வந்து ஃபிஷிங் வீடியோலாம் நிறையா பண்ணலாம் தாங்க ஐடியா வச்சுருக்கேன். பட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்காக இருக்கனால நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கடலில் போய் எடுக்கிறோம். பட் ஆனால் வந்து ஸ்டார்டிங்காக இருக்கனால வந்து நமக்கு அந்தளவுக்கு சப்போர்ட் கிடைக்க மாட்டேதுங்க. ஸோ வந்து நம்ம சேனல் ஓரளவுக்கு கொஞ்சம் ரீச் ஆகிட்டா போதுங்க. கொஞ்சம் ரீச் ஆகிட்டா வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம அந்த ஃபிஷிங் வீடியோலாம் பண்ணும்போது நல்லா ரெக்கமெண்ட் ஆகும் வீடியோ. ஸோ வந்து எல்லாருக்கும் போய் சேரும் அந்த வீடியோ. ஓகேவா? நான் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலனாக இருக்கும், நீங்களும் பார்ப்பீங்க, ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கும். ஸோ அதனால தாங்க நான் வந்து அந்த வீடியோலாம் இப்போ என்னால் பண்ண முடியல. கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட், நீங்கள் எந்தளவுக்கு நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து கண்டென்ட் வந்து பவர்ஃபுல்லான கண்டென்ட்லாம் இறக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? எனக்கு வீடியோ பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்குங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோட்டோகிராஃபிலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க. அதெல்லாம் இப்போது என்ன சொல்கிறது, இப்போ வந்து அது நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். பட் ஆனால் அந்தளவுக்கு எனக்கு சப்போர்ட் கிடைக்கல. அதனால தான் சரி யூடியூபுக்கு வருவோம், சப்போர்ட் எப்படி கிடைக்குதுன்னு பார்க்கலாம், நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் போஸ்ட் பண்ணுவோம். அதனால நான் யூடியூபுக்கு வந்தது. ஸோ வாங்க போகலாம். ஹச்எச்எஃப் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 24.9 கிலோமீட்டர் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இப்போ 25 வந்தாச்சு. பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். ஓகேவா? நம்ம தலைமை எவ்வளோ மைலேஜ் கொடுக்க போகிறான்னு தெரியல. ஹச்எச்எஃப் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கரெக்டாக 26.9 கிலோமீட்டர் வந்தாச்சு.
ஹைவேலாம் நம்ம எப்பவுமே இப்படி தான் ஓட்டுவோம், 80 90 தான் ஓட்டுவோம். அதனால் அது மாதிரியே நான் வேகமாக போகிறேன். ஓகேவா, சூப்பருங்க சூப்பருங்க. பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லா இருக்குங்க. அது எப்படா கம்மி பண்ணுறீங்க கேட்குறீங்களா? என்னங்க 30 ஆஃப் ஆகிடுச்சு. ஐயா போச்சே போச்சே போச்சே. ஐயோ ஐயோ, கரெக்டாக 30 கிலோமீட்டர் தாங்க கொடுத்துருக்கு வண்டி. ஐயோ ஐயோ ஐயோ, இருங்க ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். 30.60. அச்சோ, போகுது 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 போகுது. அச்சோ, பார்த்தீங்கன்னா பைக்கு கொஞ்சம் நேரத்தில் அப்படியே அடைச்சிருச்சு பாருங்களேன். இப்போ திருப்பி போகுது. இருங்க என்ன எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். ஓ, எவ்வளோ தூரம் போக போகுதுன்னு தெரில. ஐயோ, மெயின் ரோட்டில் போய் ஆஃப் ஆகிடக்கூடாது. நார்மல் ரோட்டில் ஆஃப் ஆகிடும். மெயின் ரோட்டில் ஆஃப் ஆனால் எங்கே நான் போய் என்ன பண்ணுறேன்னு தெரில. சரி வாங்க வாங்க அப்படியே போகலாம். நம்ம கரெக்டாக நம்ம இப்போது 31 கிலோமீட்டர் வந்தாச்சு. ஓகே வாங்க வாங்க போகலாம். ஐயோ, எப்படியாவது 40 கொடுத்துடணுங்க. 40 கொடுத்தா தாங்க நல்லாயிருக்கும். என்னங்க திடீர்னு வந்து ஆஃப் ஆகிடுச்சு டக்குன்னு. இப்போ அடைக்கிற மாதிரி எனக்கு ஃபீலே வரலையே. திடீர்னு நான் அடைச்சிது வண்டி. ஓகே ஓகே, நம்ம ஃபுல்லாக இதை எப்படி சொல்கிறது, ஃபுல்லாக நம்ம காலி பண்ணுறோம் பெட்ரோல். ஓகேவா, ஓகே வாங்க வாங்க போகலாம். இவருங்க அடைக்குது பாருங்க, அடைக்குது பாருங்க. தெரியுதா, ஃபீல் தெரியுதா? லைட்டாக அடைக்குது எனக்கு. பரவாயில்ல பரவாயில்ல, வாங்க போகலாம். கரெக்டாக நம்ம அந்த பஸ்ஸை ஓட்ட கிடைக்கும் அடைக்குமா இப்போது? அதெல்லாம் அடைக்காது. ஓகேங்க ஓகேங்க, வாங்க போகலாம். அச்சோ, பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கரெக்டாக 32 கிலோமீட்டர் வந்திருக்கோம். பைக்கை அடைக்கிது. ஐயோ, அடைச்சிட்டு 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 பாருங்களேன், பைக்கை அடைச்சிட்டு பாருங்களேன். அச்சோ, போச்சே போச்சே. கரெக்டாக 32.2 கிலோமீட்டருங்க பைக்கை அடைச்சிட்டு. இருங்க நம்ம இன்னொரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். பாருங்களேன், இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அடைச்சிட்டு போச்சே போச்சே. 32.3. ஐயோ, இருங்க இன்னொரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். என்னங்க ஸ்டார்ட் ஆகுது திருப்பியும்? என்னங்க விளாட்டு காட்டுது இந்த பைக்கு? என்னங்க இது இப்படி ஆகுது? இருங்க இருங்க, 32.4 கிலோமீட்டர் வந்தாச்சுங்க. திருப்பி ஸ்டார்ட் ஆகுது பாருங்களேன். என்னன்னு தெரில, அந்த ஒருவேளை அந்த ஃபியூல் பம்பில் போய் பெட்ரோல் ஒட்டுதுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே ஓகே, வாங்க வாங்க போகலாம். கரெக்டாக அடைக்குது பார்த்தீங்களா இல்லையா? 32.7. திருப்பி போகுது பாருங்களேன். காமெடியாக இருக்குங்க. 2 வாட்டி 2 டைம்ஸ் இது மாதிரி அடைச்சிட்டு திருப்பி நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகி போகுது. இவ்வளோ தூரம் போகுது பாருங்களா. இப்போ திருப்பி அடைக்குது பாருங்க. ஐயோ, அந்த பாலத்தை தாண்டி போட்டு நிறுத்திருப்பா என்ன. அச்சோ, பார்த்தீங்கன்னா பைக்கு திருப்பி அடைக்குது. கரெக்டாக நம்ம எத்தனை கிலோமீட்டர் வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா 33 கிலோமீட்டர் வந்திருக்கோம். உங்களுக்கு தெரியுதா பாருங்களேன், 33.0. 33 கிலோமீட்டர் வந்திருக்கோம். அண்டு அடைச்சிருச்சு. வெயிட் பண்ணுங்கள், இன்னொரு வாட்டி பார்க்கலாம் எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்ப்போம். இப்போ ஸ்டார்ட்டே ஆகாது எனக்கு தெரிஞ்சு. எத்தனை டைம்டா நான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு கேட்குது பைக்கு. பாருங்களா, 33.1 கிலோமீட்டர் கரெக்டாக வந்திருக்கோம். இருங்க திருப்பி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இல்லைங்க ஸ்டார்ட் ஆகலைங்க. ஆல்ரெடி 2 டைம் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாச்சு. ஹச்எச்எஃப் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கோட மைலேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 33.1 கரெக்டாக கொடுத்துருக்கு. நான் வந்து அதிகமாக எதிர்பார்த்தேங்க, கொஞ்சம் நிறையா கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு கொடுக்கல. வேறு வீடியோவில் அப்படி கொடுத்துருக்கான்னு எனக்கு சரியாக தெரில. மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கான். உங்களுக்கு வந்து நான் 40-45 கொடுக்குறேன். நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. 33.1 தான் ஃபைனலாக கொடுத்துருக்கு. ஏன்னா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. சரி பரவாயில்லைங்க. நீங்கள் டியூக் 125 எடுக்கணும்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். பைக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக தான் இருக்குது. ஓகே ஹச்எச்எஃப், நான் இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். லவ் யூ ஆல். டாட்டா பாய் பாய். ஹேண்டில் பார் ஹெவன் பை நிதிஷ்.